வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுசிதா நன்றாக விழித்திருந்தது மட்டுமின்றி குழந்தைக்காக பதறிக்கொண்டும் இருந்தாள். கிரஷ் மூடும் நேரமாகிவிட்டது. நிர்வாகி ஆத்திரப்படுவார். செல்வராசு வந்ததில் இருந்து அடிக்கடி தாமதமாக சென்றதில் இனியொரு தரம் தாமதமானால் அப்புறம் வேறு இடம் பார்த்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறார். இங்கு கட்டணம் குறைவு என்பதோடு அவளது வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஜானகி அம்மாவும் பணிபுரிவதால் தைரியமாகவும் இருக்கும். ஆனால் எழுந்து செல்லும் அளவுக்கு உடலில் வலி இல்லாமல் உடல் வெலவெலத்து போயிருந்ததால் எதுவும் செய்ய முடியாமல் அவளுக்கு அழுகை வந்தது. இந்த நேரத்தில் கையில் பூங்கொத்துடன் தங்கராசு வந்து நின்று அவளுக்கு உதவி செய்வதற்காகவே பிறவி எடுத்தது போல பேசவும், மகனை அழைத்து வர ஏதாவது செய்ய முடியுமா என்று அவனிடமே உதவி கேட்டாள் சுசிதா. உனக்காக உயிரையே கொடுப்பேன், இப்படி ஒரு சின்ன சுண்டைக்காய் வேலையை தருகிறாயே என்று அழுத்து கொண்டான் தங்கராசு. இல்லை, எனக்கு அது போதும் என்றாள் அவள். எப்போது கிளம்புவானோ என்ற கவலையுடன். அதற்கேற்ப இல்லை போதாது என்றான் அவன் அழுத்தம் திருத்தமாக. அங்கே கிடந்த இருக்கையை கட்டில் அருகே இழுத்து போட்டு ஒட்டி அமர்ந்து, அன்றைக்கு விபுவை பார்த்ததிலிருந்து எனக்கு அவனிடம் ஒரு தனி பாசம் வந்துவிட்டது. அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். செலவை பற்றி நீ கவலையே படாதே. என் பணம் இனி உன் பணம். அவனை அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துக்கும் அனுப்பப் போகிறேன் என்று கையில் இருந்த பூங்கொத்தை ஆட்டி ஆட்டி பெரிதாக அளக்கத் தொடங்கினான். இவனிடம் போய் உதவி கேட்கும்படி ஆயிற்றே என்று மீண்டும் கண்ணோரம் கரித்தது அவளுக்கு. ஏற்கனவே இந்த விபத்தால் ரொம்ப தாமதமாகிவிட்டது. அதனால் சீக்கிரமாக போய் என்றவளின் குரல் லேசாய் நடுங்கியது. உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையக்கூட இல்லாமல், எல்லாம் போகலாம், எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறேன், குறுக்கிடுகிறாயே. விபுவின் படிப்பு விஷயம். பணத்தை பற்றிய கவலையே இல்லாமல் அவனை படிக்க வைக்கலாம். அவன் படிக்கிற போது நாம் இருவரும் சேர்ந்து போய் அவனை பார்த்துவிட்டு வரலாம் என்றவனின் பேச்சில் குறுக்கிட்டு, ஒன்றும் வேண்டாம் என்று எரிந்து விழுந்தாள் சுசிதா. நானே எப்படியாவது என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, தோ இந்த அறைதான் என்ற குரலோடு விபுவுடன் கிரஷ் தாதியர் இருவர் உள்ளே வந்தனர். தாயின் நெற்றிக்கட்டை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, அம்மா என்று விபு தாவ மகனை வாங்கி கொண்டு, கிரஷிலிருந்தே அனுப்பிவிட்டார்கள். இனியும் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் கிளம்புங்கள் சார் என்றாள் சுசிதா. கண் எடுங்க ஆத்திரமாக தங்கராசு நோக்கிய போது, அட சார், நீ இங்கேயா இருக்க? என்னை இடிக்க சொல்லிட்டு என்ற குரல் ஒன்று கேட்க அவன் அவசரமாக எழுந்து வேகமாக வெளியே சென்றான். நல்ல வேளையாக ஜானகி அம்மாவும் கூட வந்திருக்கவே அவளை தன் கூட துணைக்கு வருமாறு சுசிதா அழைத்தாள். விபத்து அதிர்ச்சியோ என்னவோ, கை கால் சற்று பலவீனமாக இருக்கிறது. ஜானகிம்மா, வீடு வரை இவனை கொஞ்சம் தூக்கி கொண்டு வர முடியுமா என்று கேட்டாள். கேட்கணுமா தாயி என்றாள் அவள். முதல்ல நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் வேலையை முடிச்சிட்டு என் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பால சேர்ந்தே போவோம். விபத்து பற்றி தெரிந்து நீங்களாகவே விபுவை கூட்டி வந்ததற்கு முதலில் உங்கள் இருவருக்கும் நன்றி ஆயா என்று சுசிதா நன்றி தெரிவித்ததுமே, நாங்களா வரல தாயி என்று இருவருமாக நடந்த விவரம் தெரிவித்தனர். யோசித்து செயல்பட்டிருக்கும் விதம் சிறப்பாக தோன்றினாலும் பணம் பற்றிய பேச்சு அவளது மனதை உறுத்தியது. அறையில் அவ்வளவு நேரம் கவனத்தில் படாதிருந்த ஏசி, டிவி போன்றவைகளும் அவளது கண்ணில் பட, யார் என்று தயக்கத்துடன் கேட்டாள். யாரோ இதுக்கு முன்ன பார்த்ததில்லை, ஆனா நல்ல மனுஷனா தெரியுது தாயி. தோ டாக்டர் பார்த்துட்டு வரேன்னாருமா. அப்ப நாங்க வரட்டுமா? வேலை முடிஞ்சதும் நான் பைய எடுத்துட்டு வர்றேன் என்று இருவரும் விடை பெற்று சென்றனர்.
ஒரு நர்ஸ் வந்து நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம் போன்றவற்றை சோதித்துவிட்டு போக, பின் வந்த மருத்துவரோடு வந்தவனை அவள் ஓரளவு எதிர்பார்த்திருந்தாள் என்றே சொல்லலாம். தலையில ஸ்கேன் எல்லாம் தேவையில்லை சார். எதிர்பாராத அதிர்ச்சி, வலி இரண்டினாலும் தான் மயக்கம் வந்திருக்கிறது. சும்மாவே கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கிறார்கள். வேறு ஒன்றும் இல்லை. போஷாக்கான உணவை சாப்பிட சொல்லுங்கள், அது போதும் என்று விட்டு வெளியேறிய வைத்தியரை அனுப்பிவிட்டு அவன் அவளை திரும்பி பார்த்தான். இப்போதும் தெரியாது என்று சொல்ல மாட்டாய் என்று நினைக்கிறேன். தலை கட்டை தடவி தடவி பார்த்த மகனின் கையை மெல்ல அகற்றியபடி சில வினாடி பேசாதிருந்தாள் அவள். பிறகு லேசாக நிமிர்ந்து, இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். நிகிலனும் உடனே பதில் சொல்லவில்லை. கதவருகிலிருந்து உள்ளே வந்து கட்டில் அருகே கிடந்த நாற்காலியை சற்றே பின் இழுத்து போட்டு அமர்ந்தான். சற்று முன் தங்கராசு கட்டிலை முடிந்தவரை ஒட்டி போட்டு உட்கார்ந்த இருக்கைதான் தான் உத்தமன் என்று காட்ட எண்ணுகிறானா? முகம் மாறாமல் அவள் பார்த்து கொண்டிருக்க அவன் சொன்னான், நம்புவது சற்று கடினம்தான். ஆனால் முன் செய்த பிழைக்கு பிராயச்சித்தம் செய்யவே வந்தேன் என்றான். யுத்தி புதிதாக இருக்கிறதே என்றவளின் குரலில் ஏளனம் தெரிந்தது. நிகிலனை நம்பவில்லை என்று சொல்லாமல் சொன்ன வார்த்தைகள், அதுவும் முகம் மாறாமல் சொன்னபோது தாக்கமும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் சொல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? தந்தையின் கழுத்தில் அவனது கத்தி இருந்தபோது கூட அவள் பேச பயப்பட்டதில்லை. ஆனால் இன்றைய முதிர்ச்சி இல்லாததால் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டிவிட்டாள். அவனுக்கும் அதே நினைவு வந்ததோ? முகம் கன்றிய போதும் அமைதியாகவே, யுத்தி அல்ல சுசி, உண்மைதான் சொன்னேன். உன்னை தேடி வந்ததே அன்றைய பிழைக்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்பித்தான். வேண்டுமானால் தில்லை நாயகம் சாரிடம் கேட்டுப்பார் என்றான் அவன். கட்டிலை விட்டு இறங்க முயன்ற பிள்ளையை கட்டுப்படுத்தியபடி, அவரிடம் நீங்கள் சொன்னதுதானே என்றாள் அவள் பிடிவாதமாக. தாய் மகன் போராட்டத்தை பார்த்தவாறே, அது பொய்யாக இருக்க வேண்டிய அவசியம் என்று கேட்டான் அவன். அவனது பார்வையை கவனித்து, சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொள்வது இல்லை என்ற பழமொழியே இருக்கிறது. யாருடைய அடிப்படை குணமும் மாறுவதில்லை என்று கடுப்புடன் பதில் கொடுத்தாள் அவள். மாறுவது மனம் என்று கூடத்தான் சொல்கிறார்கள். தப்பு செய்தவன் திருந்த மாட்டான் என்றால் பாவ மன்னிப்பு என்ற வார்த்தையே தோன்றுகிறாதே என்று வாதிட்டான் அவன். அவனுக்கு பதிலை யோசித்தவள் அதற்குள் உடலை நெளித்து வழுக்கி இறங்கிய மகனை அழுந்து பிடித்து தூக்கிய வண்ணம் செயலில் கவனமற்று எழுந்து விட்டாள். ஆனால் இன்னமும் சரியாக பலம் வந்திராத நிலையில் அவள் தடுமாறவே நிகிலன் சட்டென்று எழுந்து இருவரையும் தாங்கி பிடித்தான். விடுங்கள், எல்லாம் நானே பார்த்து கொள்வேன் என்று தன் வசமிழந்த சுசிதா குரலை உயர்த்தியதை பொருட்படுத்தாமல் அவர்கள் இருவரையும் மீண்டும் கட்டிலில் அமர வைத்தான் அவன். பின், என்னத்த பார்த்தாய்? கொஞ்சம் பலமாக அடிபட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றபோது நிகிலனின் குரலும் ஆடி போயிருந்தது. அவன் சொல்லி நினைக்க பிடிக்காவிட்டாலும் அவள் உள்ளே ஏற்கனவே தலையை நீட்டிக்கொண்டிருந்த கேள்விதான் இது. அதில் அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, விபு என்ன ஆவான்? இவ்வளவு சின்ன குழந்தையை வேறு யார் கவனிப்பார்? ஆனால் அவனது பேச்சை ஒத்துக்கொள்ள மனமின்றி, அதற்கெல்லாம் என்று அவள் தொடங்கிய போது, அக்கா என்று அழைத்தபடி கதவை திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும், ஏய், உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். ஏன் சைக்கிளை கொண்டு இவர்கள் மேல் மோதினாய்? இல்லை என்று சொல்லாதே. நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். சொல்லு, ஏன் அப்படி செய்தாய்? உண்மையை சொல்லாவிட்டால் மற்றவர்கள் சொன்னது போல போலீசிடம் ஒப்படைத்து விடுவேன் என்றான் நிகிலன். ஐயோ வேண்டாம் சார், நானே அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். படியவே மாட்டேங்குது, பணம் தார, மோதி கீழே தள்ளிடு, பூங்கத்தோட வந்து உள்ள பூந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சைக்கிளோட விழுந்து கிடக்கிறப்ப கூப்பிட கூப்பிட விட்டுட்டு ஓடிட்டான். இப்பவும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஏன் வந்த, ஒன்னும் கிடையாதுங்கிறான். அத்தோட உனக்கு குழந்தை வேற இருக்குன்னதும் எனக்கு கஷ்டமாயிட்டது, என்னை மன்னிச்சுக்கோக்கா என்று மன்னிப்பு, ஒரு வகையில் பாவ மன்னிப்பு கேட்டான் சைக்கிள்காரன். ஏதோ தோன்ற, யார் ஒரு சிவப்பு ரோஜா கொத்தோடு போனாரே அவரா என்று நிகிலன் கேட்க ஒப்புதலாக தலையாட்டினான் பையன். மருத்துவமனையில் சிவப்பு ரோஜாவா என்று எண்ணினேன். யார் அவன்
என்று மேலும் விசாரித்தான் நிகிலன். அதான்க்கா, உங்க முதலாளி தங்கராசுன்னு புது முதலாளி. உன் மேல அவனுக்கு ரொம்ப இது. சுசிதாவின் முகத்தை பார்த்துவிட்டு, சரி சரி, சொல்லிவிட்டாயல்லவா, மன்னித்து விடுவார்கள். உனக்கும் காயம், கழுவி மருந்து போட்டு விடுவார்கள் தானே. கிளம்பு. இனியேனும் இப்படி வம்பு வழிக்கு போகாமல் ஒழுங்காக எதையாவது செய்து பிழை. கொஞ்சம் பொறு. இந்தா, இதை வைத்து சைக்கிளை பழுது பார்த்து கொண்டு மீதி இருந்தால் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போ என்ற ஒரு 50 ரூபாயை கொடுத்து அவனை அனுப்பினான் நிகிலன். முதலாளி வேறா? பாதிக்கு மேல் இப்படித்தான் இருப்பார்கள் போல. இவன் இன்னும் என்னென்ன செய்வானோ என்றான் நிகிலன். இந்த அளவுக்கு போனானே என்று அவளும் சற்று ஆடி போய்த்தான் இருந்தாள். ஆனால் அதை அவனிடம் காட்டாமல் மறைத்து, நான் வேறு வேலை தேடிக்கொள்வேன் என்றாள் இயன்றவரை மிடுக்காக. அங்கேயும் இவனுக்கு அண்ணனாக ஒருவன் இருக்க மாட்டான் என்று என்ன நிச்சயம் என்று நிகிலன் விடாமல் கேட்கவும் சுசிதா திகைத்தாள். அவள் நினைத்த அதே வார்த்தைகளையே சொல்கிறானே. அவன் முன்னே சொன்னது போல தங்கராசு வேறு இன்னும் என்னென்ன செய்வானோ. இப்போது என்ன செய்வது என்றாள் தன்னை மீறிய திகைப்புடன். இனியேனும் நான் சொல்வதை காது கொடுத்து கேட்கிறாயா? அவள் பேசாமல் பார்த்தாள். முதலில் குழந்தைக்கு உணவு ஏதாவது கொடு. அவன் பசியில்தான் இப்படி திமிருகிறான் என்று தோன்றுகிறது. ஏதாவது பிஸ்கட் மாதிரி வாங்கி வரவா? இல்லை, வேண்டாம், என் பையில் இருக்கிறது என்று அவள் சுற்றம் முற்றம் பார்க்க அவன் எழுந்து போய் அவளது பையை எடுத்து வந்து கொடுத்தான். அவள் ஒரு மலை பழத்தை உரித்து பீய்த்து கொடுக்கவும் விபு அமைதியாக உண்ண அதை பார்த்தபடி நிகிலன் தொடங்கினான். அவன் முதலில் கிளம்பி வந்தது உண்மையாகவே அவளுக்கு செய்த பிழைக்கு பரிகாரம் செய்வதற்காகவே தான். அவளுக்கு என்ன தேவையோ, படிப்போ பணமோ வேறு வகையிலோ அவளது விருப்பப்படி தேவையான உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் சென்னையில் இருந்து கிளம்பிய போது நிகிலனின் குறிக்கோளாக இருந்தது. என்ன திடீர் குறிக்கோள்? இவ்வளவு நாளும் இல்லாதது திடுமென எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். கண்மூடி திறந்தான் அவன். காரணம் இருக்கிறது. நமக்கு ஒரு அடி விழும்போதுதான் அதன் காரணத்தை மூலம் வரை தேடத் தோன்றுகிறது. குடும்பத்தின் அத்தனை பேரையும் வருத்தும் துன்பத்தின் அடிப்படை என் பிழையோ என்று. ஓ, இதுவும் வியாபாரம்தான் இல்லையா? இன்னொரு லாபத்துக்காக இந்த துன்பத்துக்கு விலை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். 3 ஆண்டுகளுக்கு முன் நடந்த பேச்சை வேண்டுமென்றே நினைவுபடுத்துகிறாள். ஆனால் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும். முகம் வாட ஒரு கணம் தயங்கி பின் மீண்டும் தொடர்ந்தான் அவன். இதை வியாபாரமாக நினைத்து வரவில்லை. வலி தாங்காமல் யோசித்த போது உனக்கு இழைத்த அநீதிக்காக விழுந்த அடி என்று தோன்றியது. செய்த பிழைக்கு பரிகாரம் செய்ய எண்ணித்தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து விபுவை பார்த்த பிறகு சட்டென பதறி, விபு என் மகன், அவனுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றாள் அவள் அவசரமாக. இது வீண் பேச்சு சுசி. உரிமை இல்லை என்று வேண்டுமானால் சொல்லு. ஒரு வகையில் உண்மை என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சம்பந்தம் இல்லை என்று சொல்லாதே. அந்த பந்தம் இருப்பதாலேயே நீங்கள் இருவரும் இப்போது இருக்க வேண்டிய இடமே வேறு. என் தப்புக்காக அதை மறுத்து இந்த பிஞ்சு குழந்தையை தண்டிக்க நினைக்காதே. தண்டிப்பதா? என்ன உளறுகிறீர்கள்? இப்போது நான் உயிர் வாழ்வதே விபுவுக்காகத்தான். என் ஒருத்திக்காக என்றால் அன்பு இல்லத்தில் பணிபுரிந்தே வாழ்க்கையை ஊட்டி இருப்பேனே. இவனை நன்றாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்றுதானே வெளியே வந்து இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு நடுவே வேலை செய்து சம்பாதிக்கிறேன். என்னை போய் என்ன வார்த்தை சொல்கிறீர்கள் என்று ஆத்திரப்பட்டாள் சுசிதா. விபுவிடம் உன் அன்பையோ தனி ஆளாக மகனை வளர்ப்பதற்காக நீ செய்யும் தியாகங்களையோ இம்மி அளவு கூட நான் குறைவாக மதிப்பிடவில்லை சுசி. ஆனால் இன்றைய நிலையை விட்டு இன்னும் கொஞ்ச காலம் தள்ளி யோசித்துப் பார் என்று அடுத்த பழத்துக்காக பரபரத்த மகனை பார்த்தான் நிகிலன். ஓ, நீ அங்கே வருகிறாயா என்று எண்ணியவாறு இன்னொரு பழத்தை உரித்து மகனுக்கு ஊட்டியவாறே, கொஞ்சம் வளர்ந்திருப்பான் என்பது தவிர அப்போது மட்டும் என்ன வேறுபாடு வந்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக கேட்டாள் அவள். நீ வேண்டுமென்றே முக்கியமான விஷயத்தை அலட்சியப்படுத்துவது போல தெரிகிறது. விபுவின் வளர்ச்சி அவனது உடலில் மட்டும் இராது, பேச்சில் எண்ணத்திலும் இருக்கும். எல்லோருக்கும் எல்லாம் செய்யும் தந்தை.
என்றவனை குறுக்கிட்டு, உனக்கு இல்லை, அவர் செத்துவிட்டார் என்று சொல்வேன் என்றாள் அவள். அவனை குரோதமாக நோக்கி, உடனே இந்த பூ, பொட்டு, வண்ண உடை எல்லாம் விட வேண்டியிருக்கும் என்று மிரட்ட வேண்டாம். அந்த மாதிரி மூடத்தனங்களை எல்லாம் இப்போது யாரும் நினைப்பது கூட கிடையாது என்றாள் எகத்தாளமாக. எத்தனை காலம்தான் இது போன்ற மூட சம்பிரதாயங்களிலும் அசட்டு உணர்ச்சிகளிலுமாக பெண்களை கட்டி வைப்பார்கள்? மறுபடியும் முக்கியமான விஷயத்தை அலட்சியப்படுத்துகிறாய் சுசிதா. சற்று முன் உன்னை பற்றி விசாரித்தேன். உன் அலுவலகத்தை பற்றியும் இந்த வருமானத்தில் இவனை நீ எந்த அளவுக்கு வளர்க்க முடியும்? நல்ல தரமான கல்விக்கு இப்போது என்ன செலவாகிறது தெரியுமா? தரமான கல்வி, அன்பான பல உறவுகள், வளமான வாழ்க்கை முறை, உயர்நிலை பழக்கம், இவை அனைத்தையும் தரக்கூடிய தந்தையை ஒதுக்கிவிட்டு ஒரு குச்சி வீட்டுக்குள் இவனை குறுக்க நினைப்பது, எனக்காக இவனை தண்டிப்பது ஆகாது என்று இன்னமும் வாதிடுவாயா? எந்த நாளிலும் நீ பொய்க்கு இடம் கொடுப்பவள் இல்லையே. வயிறு நிரம்பிவிட்ட விபு தாய் தந்த கரடி பொம்மையை வைத்து விளையாடத் தொடங்கினான். இடையிடையே தாயை பார்த்து ஏதாவது சொல்வதும், புதியவனான தந்தையை குரு குருவென நோக்கி பொம்மைகளை நீட்டிக் கொடுப்பது போல ஏமாற்றி அவனை கவர முயன்றதும் தவிர வெகு நேரம் அங்கே ஒரு கனமான அமைதியே நிலவியது. பிள்ளையின் விளையாட்டில் கலந்து கொள்ள நிகிலனுக்கு பேராவல்தான். ஆனால் அந்த செயல் சுசிதாவை பாதித்து அவளது முடிவை எதிர்மறையாக்கிவிடக் கூடாதே என்றெண்ணி தன்னை அடக்கி கொண்டு பேசாதிருந்தான் அவன். வெகு நேரம் போல தோன்றிய சில நிமிஷங்கள் கழித்து, இப்போது என்னதான் செய்யலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கம்மிய குரலில் கேட்டாள் அவள். அந்த நேரத்தில் கையில் பையுடன் ஜானகி அம்மா உள்ளே வந்தாள். வரவேற்பாய் முறுவலித்து மகனை தூக்கி அவள் கையில் கொடுத்தான் நிகிலன். இவனோடு வரவேற்பு பகுதியில் சற்று நேரம் உட்கார்ந்திருங்கள் ஜானகி அம்மா. இங்கே எல்லாவற்றையும் ஒதுக்கி கொண்டு பண விவகாரத்தையும் முடித்து கொண்டு சீக்கிரமே வந்து விடுகிறோம். உங்கள் பை இருக்கட்டும், அதையும் சேர்த்து இங்குள்ள அட்டெண்டரே எடுத்து வருவான் என்று அனுப்பி வைத்தான். ஏறிட்டு பார்த்தவளிடம், இங்கேயே நாம் பேசி முடித்து விடுவோம். தங்கராசு நடந்து கொண்ட முறைக்கு இனி இங்கே நீ இருப்பதே நல்லதல்ல. விபுவுக்கும் கூட ஆபத்து நேரக்கூடும். அந்த அலுவலகத்தில் உன் ஒப்பந்தம் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இரு தரப்பிலும் 1 மாதம் முன் அறிவிப்பு அல்லது 1 மாத சம்பளம் என்று இருக்கும். நாளையே போய் கணக்கு முடித்து அங்கிருந்து வெளியேறிவிடு என்றான் அவன். நான் வேண்டுமானால் கூட வருகிறேன். வேண்டாம், அதை நானே பார்த்து கொள்வேன். ஆனால் அப்புறம் என்று கேட்டாள் அவள். அவள் கேட்பது புரிந்து, தில்லை நாயகம் சாரிடம் போவோம். அவர் முன்னிலையில் உன்னை மணந்து மனைவியும் மகனுமாக உங்களை சென்னைக்கு அழைத்து போகிறேன் என்றான் அவன் உறுதியான குரலில். மகனின் எதிர்காலத்துக்காக வாதாடியவன் வேறு விதத்தில் அழைப்பதற்கு இல்லைதான். ஆனால் இதை ஏற்பதும் அவளுக்கு கடினமாகவே இருந்தது. பிழை புரிவதும் பிராயச்சித்தம் செய்வதும் இவனுக்கு எவ்வளவு எளிதாக இருக்கிறது. யோசனையாக அவனை பார்த்தாள் சுசிதா. விபு நிகிலனுடைய மகனே. அந்த வகையில் நிகிலனுடைய சொத்து, செல்வம், வாழ்க்கை தரம் அனைத்திலும் அவனுக்கு உரிமை உண்டுதான். ஒரு வளமான வாழ்க்கை முறை கிடைக்கும்போது அவனுடைய தாயாக இருந்து கொண்டு அவள் அதை தடுப்பது சரியாகாது. ஆனால் எல்லாம் அவனுக்காகத்தான், அவனுக்காக மட்டுமே தான். அவனுடைய பிள்ளைக்கு தாயாக அவள் இருந்தாலும் நிகிலன் அவளுக்கு மனதளவில் அந்நியனே, ஒரு வகையில் வெறுப்பதற்குரிய விரோதியும் கூட. இந்த பிராயச்சித்தத்தில் அவனது குற்ற உணர்வு திருப்தி அடைந்து விடலாம். ஆனால் இந்த 3 ஆண்டுகள் அவள் பட்ட வேதனை மறைந்து விடுமா? அது மட்டுமல்ல, பெற்றோர் மூலமாக அவளுக்கு கிடைத்த சொத்துக்களை எதற்காக தர்மத்துக்கு கொடுத்தாளோ அந்த காரணம் அவளை பொறுத்தவரையில் அப்படியேதானே இருக்கிறது. அதை இழிவுபடுத்த முடியாது. அவளது பார்வையை தவறாக உணர்ந்து, உன் நம்பிக்கையை பெற நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் சுசி? விபுவின் படிப்புக்கான பணத்தை இப்போதே போட வேண்டுமா? சொத்து எழுதி வைக்க வேண்டுமா என்று அடுக்கியவனின் குரல் அவளது முக மாறுதலில் தேய்ந்தது. நீ வேறு ஏதோ சொல்ல விரும்பினாய் போல ஏளனமாக நோக்கி, ஆமாம், ஆனால் எதற்கும் பணத்தையே அளவுகோலாக கொள்ளும் உங்கள் புத்தி அப்படியே தான் இருக்கிறதில்லையா என்றாள் அவள் குத்தலாக. முகம் கன்றைய போதும்
ஆனால் பணமும் முக்கியமே என்பதை உன்னாலும் இப்போது மறுக்க முடியாதுதானே என்றான் நிகிலன். உண்மைதான். மகனின் வளமான எதிர்காலத்துக்காகத்தானே அவள் அவனோடு செல்ல சம்மதித்திருப்பதே. மேலும் அவளது வாழ்வின் மிக மோசமான திருப்பமே பணத்தால் அல்லது தேவைப்பட்ட அளவு பணமின்மையால் நிகழ்ந்ததுதானே. நீங்கள் சொல்வதும் சரிதான் என்றாள் முகம் வாட. ஆனால் பணம் மட்டும்தான் முக்கியம் என்று வாதாடத் தொடங்கியவள் தானாகவே நிறுத்தி, இப்போது அந்த பேச்சு, நம்பிக்கை அது முக்கியமில்லை. உங்கள் பேச்சை நம்பியிராவிட்டால் மேலே என்ன செய்வது என்று உங்களிடம் நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு என்று சில கொள்கைகள் இருக்கின்றன. நிபந்தனைகள் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நீங்கள் சொல்வது போல செய்யலாம் என்று கூறி முடித்தாள். மனம் புரிந்து கொள்ளலாம் என்று அவளால் இலகுவாக சொல்ல முடியாததை அவளைப் போலவே அவனும் உணர்ந்தான். கவனியாதது போல, என்ன நிபந்தனைகள் என்று வினவினான். ஒன்று, உங்களுக்கும் எனக்கும் இடையில் இனி ஒன்றும் கிடையாது. தனிமையில் நாம் அந்நியர் என்றாள் தெளிவாக, எதிர்பார்த்தவன் போல. உடனே ஒப்புக்கொள்கிறேன் என்றான் அவன். அடுத்தது, உங்கள் பணத்தில் ஒரு பிடி அன்னம் கூட உண்டு வாழ மாட்டேன் என்றாள் வேகத்துடன். விபுவுக்காக உங்கள் கூரையின் கீழ் வசிப்பேன். ஆனால் என் உணவு, உடை எதுவானாலும் என் செலவில்தான் நடக்கும். சம்மதமானால் அதற்கு மேல் நீங்கள் சொன்னபடி செய்யலாம் என்றாள் தீர்மானமாக. திகைத்து நோக்கிய போதும் அதற்கும் உன் விருப்பம் என்றான் அவன் சுருக்கமாக. மூச்சு விடாதிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தவளாக ஒரு நெடு மூச்சை எடுத்து விட்டுவிட்டு அவனை நேராக பார்த்தாள். ஒப்பந்தத்தின் முதல் படியாக இந்த மருத்துவமனை பில் எவ்வளவு என்று சொல்லுங்கள், பேங்கிலிருந்து எடுத்து தருகிறேன் என்று கேட்டாள். சட்டென பாய்ந்த அவனது பார்வை அறையின் ஏசி, டிவி, சின்ன ஃப்ரிட்ஜ் முதலியவற்றின் மீது பதிந்து மீண்டது. அவளது இன்றைய நிலையில் இந்த அறையை அவள் நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டாள். எவ்வளவு சிரமப்பட்டு சேர்த்த பணமோ. ஆனால் தொடங்கும் முன்பே அவளோடு வாதாட மனமின்றி சரி என்றான் அவன் மறுபடியும் சுருக்கமாகவே. அதற்கு மேல் எல்லாமே நன்கு கிரீஸ் தடவிய இயந்திரம் தடையின்றி சுழல்வது போல எளிதாக நடந்தது, வேகமாகவும். மறுநாள் அலுவலகம் சென்று கணக்கு முடித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். 1 மாத நோட்டீஸுக்கு பதிலாக பணத்தை கட்டி விடுவதாக சுசிதா சொன்ன பிறகு அங்கே அவளை பிடித்து வைக்க தங்கராசுவுக்கு வழி இல்லாது போயிற்று. வேறு எங்கே என்ன வேலை என்று துளைத்தெடுத்த அவனது கேள்விகளுக்கு அவள் பதிலே சொல்லவில்லை. ஒரு அசங்கியத்திலிருந்து தப்பித்த உணர்வுடன் முதிய பங்குதாரர் அவளிடம் தாராளமாகவே நடந்து கொண்டார். நஷ்டப்படாமல் வெளியேறிய திருப்தியோடு தில்லை நாயகம் கொடுத்த சென்னை எண்ணுடன் போனில் தொடர்பு கொண்டு சுசிதா பேசினாள். ஐயா சொன்னாரம்மா, அவர் லேசில் இதுபோல சொல்ல மாட்டார். அவரே சொன்னார் என்பதால் கட்டாயமாக வேலை தருகிறோம். வரவேற்பு பணி, அதற்குரிய சம்பளம் இது என்று அந்த நடுத்தர வயது குரல் சொன்ன தொகை சுசிதாவுக்கு சம்மதமாகவே இருந்தது. தேவையை மிகவும் குறுக்கி கொண்டிருந்ததால் சுசிதா குடியிருந்த வீட்டை காலி செய்வது அப்படியொன்றும் கடினமாக இருக்கவில்லை. பெரும்பான்மை பொருட்கள் விபுவுக்காக வாங்கியவையே. எடுத்து செல்ல முடியாதவையாக தோன்றிய பொருட்களை அவ்வப்போது உதவும் எதிர்வீட்டு பெண்மணிக்கும் ஜானகி அம்மாவுக்குமாக கொடுத்தாள். ஆனால் அவர்களிடமும் கூட எங்கே போகிறாள் என்று சொல்லவே இல்லை. வற்புறுத்தி கேட்டபோது வெளியூரில் வேலை தேடிவிட்டேன், போய் வேலையில் சேர்ந்து வீடு பார்த்து குடி போனதும் எழுதுகிறேன் என்று சொல்லி சமாளித்தாள். இந்த திடீர் திருமணத்தை பற்றி யாரிடமும் அவள் மூச்சு கூட விடவில்லை. சொன்னால் பல்வேறு விளக்கங்களையும் அளிக்க வேண்டியிருக்கும் என்பதால் அதை பற்றிய பேச்சை அடியோடு விடுத்தாள். அவள் கூறியதை ஏற்று நிகிலனும் அந்த பக்கம் தலை காட்டாமல் ஒதுங்கிக் கொண்டான். விபுவின் துணிமணிகளில் சின்னதாகி விட்டவற்றை இல்லத்து குழந்தைகளுக்காகவே ஏற்கனவே தில்லை நாயகத்திடம் கொடுத்து விட்டிருந்ததால் சுசிதாவுக்கு மூட்டை கட்ட பொருட்கள் அதிகம் இருக்கவில்லை. நிகிலன் அவளிடம் சொன்னது போல சுசிதா விபுவை நேராக தில்லை நாயகம் இருக்கும் திருமங்கலம் அன்பு இல்லத்துக்கே அழைத்து சென்றான். ஏற்கனவே தன் திட்டத்தை அவரிடம் அவன் தெரிவித்திருந்ததால்
நிகிலன் சுசிதா இருவருக்கும் சட்டப்படியான திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்து வைத்திருந்தார். எளிய முறையில் திருமணம் நடந்து முடிந்ததும் விபுவோடு ஆசிரமத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருமாறு நிகிலனை அனுப்பி வைத்தார். சுசிதாவிடம் திரும்பி, ராமநாதன் போன் பண்ணார், சொல்லுமா, இன்னும் வேலைக்கு என்ன அவசியம் என்று வினவினார். சற்று யோசித்து, என் ஒவ்வொரு செலவுக்கும் அடுத்தவரை எதிர்பார்த்து நிற்க முடியாது அங்கிள் என்றாள் அவள். அடுத்தவரா என்று கேட்டார் அவர். நிகிலனிடம் என்று சொல்லி இருந்தால் இந்த கேள்விக்கு இடம் இருந்திராது. தாயும் பிள்ளையும் என்றாலே வாயும் வயிறும் வேறு என்று எப்போதோ எழுதி வைத்திருக்கிறார்களே அங்கிள் என்று வேடிக்கை போல கேட்டு முறுவலித்தாள் அவள். பதிலாக புன்னகை செய்த போதும் நிகிலனிடம் உண்மை தெரிகிறது சுதாம்மா. முடிந்து போனதை நினைத்து வீணாக யாரையும் வருத்தாமல் இருப்பது நல்லது. நீயும் முட்டாள் அல்லவே என்றார் அவர். என்றோ நடந்த கொலைக்காக இன்று தூக்கு தண்டனை கொடுக்கிறார்களே என்று வெடுக்கென கேட்டவள் பெரியவர் கவலையோடு நோக்கவும் உடனே சிரித்தாள். அங்கிள், உங்களை மடக்கி விட்டேனே, மெய்யாகவே நானும் கெட்டிக்காரிதான் போல என்று அதிசயித்தாள். நீ கெட்டிக்காரியாக இருப்பது எனக்கும் சந்தோஷம்தானம்மா. ஆனால் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தினால் அதைவிடவும் சந்தோஷமாக இருக்கும் என்றார் அவர் விடாமல். இவரிடம் அதிகமாக மறைக்க முடியாது, பாராதது போல நிறைய பார்த்துவிடும் கூர்மையான புத்தி அவருக்கு. ஒரு பெருமூச்சுடன், பார்க்கலாம் அங்கிள், சில காயங்கள் மெல்லத்தான் ஆறும் என்று நினைக்கிறேன் என்று முடிக்க முயன்றாள் அவள். குத்தி கிளறாமல் ஆற விடுவதுதான் முக்கியம் மகளே என்ற பேச்சை அவர் முடித்தார். சென்னையில் அவனது கெஸ்ட் ஹவுஸுக்குத்தான் முதலில் போனார்கள். அவளுக்கும் விபுவுக்கும் வேண்டியனவற்றுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பெற்றோரை அழைத்து வருவதாக கிளம்பினான் நிகிலன். அவனும் குளித்து பெற்றோரையும் கிளப்பி கொண்டு வர சற்று தாமதமானாலும் ஆகலாம் என்றான். அவனை கூர்ந்து பார்த்தாள் சுசிதா. இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை போல, பயமா? முகம் மாறாமல் காத்து, நேரில் சொல்வது நல்லது என்று எண்ணினேன் என்றான் அவன். அதுவும் நல்லதுதான், நேரில் என்றால் காலிலேயே விழுந்து விடலாமே என்றாள் அவள் ஏளனமாக. அவளை திரும்பி பார்த்தான் நிகிலன். 3 ஆண்டுகளுக்கு முன் செய்த தப்பை சீர் செய்தேன், மணந்து பிள்ளையோடு கூட்டி வந்திருக்கிறேன் என்று மட்டும்தான் சொல்ல நினைத்தேன். ஒத்துக்கொள்வார்கள் போலும், பெரிய மனதாகத்தான் இருக்க வேண்டும். மீண்டும் அதே எகத்தாளம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகை நிர்பந்தம். நீ என்னை மணந்து கொண்டது போல. ஆனால் அடிப்படையில் அன்பு இருந்தால் எதிலும் அதிக பிரச்சனை இராது. விபுவுக்காக நீ செய்ததை எனக்காக என் பெற்றோர்கள் செய்வார்கள் என்று நிகிலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார் ஒன்று கேட் தாண்டி வேகமாக வரும் ஓசை கேட்க, காட் என்ற பாதி வாக்கியத்தில் பேச்சை நிறுத்தி கொண்டு வெளியே விரைந்தான் அவன். என்ன அமைதிப்படுத்திக் கொள்வது? அந்த மாதிரி வேலையா நீ செய்து வைத்திருக்கிறாய்? நான் பயந்த மாதிரியே என்று கோபமாக கூறியபடி உள்ளே வந்த பெண்மணியை கண்டதும் சுசிதா மெல்ல எழுந்து நின்றாள். நிகிலனுடைய தாயாக இருக்க வேண்டும். தனியாக சென்று பெரியவர்களை தாஜா பண்ணி அழைத்து வரும் அவனது திட்டம் நடக்கவில்லை. எப்படியோ விவரம் தெரிந்து வாங்கி வந்த உணவுகளை மேஜையில் வைத்து கொண்டிருந்த பணியாள் பெருமாள் கண்ணில் பயத்துடன் பின்னரைக்கி ஒதுங்குவதை ஓரக்கண்ணில் படவும் அவளுக்கு விஷயம் புரிந்து போயிற்று. உணவுப் பொருட்களை வாங்க போன போது பணியாள் முதலாளி வீட்டு பெரியவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறான். மூத்த தலைமுறை என்கிற மரியாதைக்கு எழுந்து நின்றாயிற்று. அடுத்த முயற்சி அங்கிருந்துதான், தாய் அல்லது மகனிடமிருந்துதான் வரவேண்டும். ஆனால் இந்த கணக்கு வழக்கு எதுவுமின்றி அப்பப்பா என்று நிகிலனிடம் ஓடினான் விபு. 2 கைகளையும் உயர்த்தி தூக்கு என்று கட்டளையிட்டான். இல்லத்தில் தொடங்கி இந்த 2 நாட்களில் ஆசையாக பழகிய நிகிலனிடம் ஒட்டி கொண்டான் குழந்தை. ஆனால் மூத்த தலைமுறைக்கு முறையற்று வந்த அந்த உறவு தாங்கவில்லை. 2 வயதுக்கு மேல் இருக்குமே, இதை போய் என்னவென்று சொல்லி அங்கே ஒருத்தர் கேவலப்படுத்தினார் என்றால் நீ மிச்சம் மீது இருப்பதையும் நாசம் பண்ணி முடித்து விட்டாயே என்று சினந்த மீனலோசனி சுசிதாவையும் விபுவையும் ஒரு தரம் வெறுப்புடன் விரைத்தாள். கொதிப்புடன் சை என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டு வந்த வேகத்திலேயே அங்கிருந்து வெளியேறிவிட்டாள்.
அந்த சை என்ற வார்த்தையில் சுசிதாவுக்கு மிகுந்த ஆத்திரம்தான். ஆனால் இது ஆத்திரத்தை அப்படியே காட்டும் நேரமல்ல. என்னவோ அன்பான உறவினர் என்றீர்களே என்றாள் வியந்த குரலில் அவள். நிகிலன் பதிலற்று நிற்கையில், இந்த மாதிரி அன்பான உறவினரோடு வாழ்வதற்கு என் ஒற்றையறை குச்சு வீட்டில் தன்னந்தனியே விபு வளர்வது எவ்வளவோ மேலென்றே எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு எப்படி என்று ஏளனமாக கேட்டாள். தாயின் ஏளனத்துக்கு மாற்றை போல தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டான் விபு. அழுந்த படிந்திருந்த பிள்ளையின் மெத்தென்ற சருமம் ஆறுதலை தர அவனை வருடி கொடுத்தான் நிகிலன். உடனே நினைவு வந்து சுற்றமுற்றம் பார்த்தான். உங்கள் பெருமாள் தானே? விபுவுடைய அருமை பாட்டியை பார்த்ததும் அப்படியே நழுவி விட்டான். அன்பொழுகும் பேச்சை கேட்டதுமோ அந்த தானமே ஆகிவிட்டான் என்றாள் சுசிதா கிண்டலாக. இவள் விடுவதாக இல்லை. அம்மாவிடம் மெல்ல சொல்லி அழைத்து வர எண்ணினேன். மடையன் நல்லது செய்வதாக எண்ணி அம்மாவிடம் உளறி கொட்டி அதிர்ச்சியடைய செய்துவிட்டான். நம்பாமல் நேரில் பார்க்க வந்தால் நம்பியதால் தான் வந்தார்கள் என்று நான் நினைத்தேன். பாவி, வாய்ப்பு கிடைத்தது என்று என்னமாக குத்துகிறாள் என்று எண்ணிய போதும் அதை காட்டிக்கொள்ளாமல், எப்படியோ இந்த செல்லக்குட்டி வேறு அப்பா எனவும் ரொம்பவே அதிர்ந்து போயிருப்பார்கள். அந்த அதிர்ச்சியில் சொன்னது பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றான் அவன் நயமாகவே. ஓ, கடுமையான பேச்சுக்கு இப்படி ஒரு சைலன்ஸ் உண்டா? சுசி, ப்ளீஸ், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ இப்படி குதர்க்கம் பேசினால் எதையும் உன்னிடம் விளக்கவே முடியாது. அவள் தோளை குலுக்கிவிட்டு பேசாதிருக்கவும், குடும்பத்தில் ஒரு வருத்தம் என்று சொன்னேனே, பெரும் வேதனை. அதில் எல்லோரும் கொஞ்சம் நிலை குலைந்து போயிருப்பதால் அதிலும் அம்மா சட்டென வசமிழந்து போகிறார்கள் என்று எடுத்து சொன்னான் நிகிலன். வருத்தம், வேதனையில் நிலை குலைவது என்றால் என்னவென்று சுசிக்குத்தான் நன்றாகவே தெரியுமே. அன்று கதறி அழுததும், அடியோடு தன் வசமிழந்து தோ இவனையே விரட்டியதும் எல்லாம் எதையும் தாங்கி நிமிரக்கூடிய இளமையில் இதுவும் சாதாரண விஷயம் இல்லை. பாவம் அந்த பெரியவள் என்ற மனம் இழகவே பெற்றோரை பார்த்து வருகிறேன் என்று நிகிலன் கிளம்பிய போது நக்கல் கிண்டல் எதுவும் பண்ணாமல் சும்மா தலையாட்டி வைத்தாள். அவன் எதிர்பார்த்தபடியே மீனலோசனி மாடி சோஃபாவில்தான் கண்ணீருடன் சாய்ந்திருந்தாள். சுந்தரம் அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றிக் கொண்டிருந்தார். மகனை பார்த்ததும் முதலில் இருவருக்குமே பேச்சு எழவில்லை. பிறகு, வாப்பா, ஏதேது அவளாக உன்னை இந்த வீட்டுக்கு வரவிட்டாளா, அல்லது சொந்த வீட்டிலிருந்து தாய் தகப்பனை விரட்டிட்டு வந்து என்னை கூட்டிப்போ என்று அனுப்பி வைத்தாளா என்று ஆத்திரத்துடன் பொரிந்தாள் அன்னை. ஷ், சும்மா இரு மீனா என்று சுந்தரம் மனைவியை அடக்கினார். மகனிடம் திரும்பி, என்னப்பா, என்ன விஷயம், என்னென்னவோ காதல் விழுகிறது என்று கேட்டார். அவனிடம் என்ன கேள்வி? அந்த பையன் அப்பா என்று கூப்பிட்டு தூக்க சொன்னதை காது குளிர நானே கேட்டேன் என்றேனே. அப்புறம் அவன் என்னத்தை சொல்லப் போகிறான்? ஏதோ சொல்லத்தானே வந்திருக்கிறான். அதை சொல்லி முடிக்கும் வரை கொஞ்சம் பொறுத்திரேன் என்று மீண்டும் அவளை அடக்கிவிட்டு, சொல்லு என்று மகனை பணித்தார் அவர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.